அனைவருக்கும் வணக்கம். ஆண்டறிக்கை 23/3/2017 அன்று திரு சு சீனிபாண்டியன் தெய்வ திரு சு சீனிபாண்டியன் அவர்களால் நம்ம சங்கம் பதிவு செய்யப்பட்டது. பதிவு எண் 59/2017. பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து நம்ம சங்கத்தின் மூத்த உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு இல்லந்தோறும் சென்று உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. பல உறுப்பினர்களோடு முதல் குடும்ப விழா சிறப்பாக நடைபெற்றது. சங்கத்தில் இன்று வரை 1210 உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த கால செயல்பாடுகள் சங்கத்தின் சார்பில் நம் இனத்தைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் மாமன்னர் பூலித்தேவர், வீரப்பேரரசி வேலுநாச்சியார், மாவீரர்கள் மருதுபாண்டியர்கள், வாளுக்கு வேலி அம்பலம் அவர்களுக்கு சென்னையில் சிலை நிறுவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். நமது சங்கத்தின் கோரிக்கையையும் நமது சமுதாய சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று வீரப்பேரரசி வேலுநாச்சியார், மாவீரர்கள் மருதுபாண்டியர்கள், வாளுக்கு வேலி அம்பலம் ஆகியோருக்கு தமிழக அரசு சிலை நிறுவி சிறப்பித்துள்ளது. இது நம்ம சங்கத்திற்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரமாகும். சீர்மரபினர் வன்னியர் இடஒதுக்கீடு 10.5 இடஒதுக்கீடு வழங்கிய தமிழக அரசை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்து அதில் வெற்றி அடைந்தோம். அந்த வழக்கில் வாதாடியவர் நமது உறவினர் வழக்கறிஞர் திரு காசி பாண்டியன் அவர்கள். அனைத்து மறவர் கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் திரு சி விஜயகுமார் அவர்களை முன்னின்று நடத்திய 10.5 இடஒதுக்கீடு மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றபோது இந்த வழக்கு செலவுக்காக சங்கத்தின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதியாக வழங்கப்பட்டது. அந்த வழக்கில் வெற்றி பெற்று இதுவரை வன்னியர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் நடைபெற்ற 115 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் சமூக நீதி மாநாட்டில் நமது சங்கத்தின் சார்பில் திரளாக கலந்து கொண்டு நமது கருத்துக்களை திறம்பட வலியுறுத்தியுள்ளோம். சீர்மரபினர் மக்கள் தொகை தனியாக நடத்திட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளோம். இந்த வழக்கில் நமது சங்கத்தின் சார்பாக வாதாடுபவர் சங்கத்தின் வழக்கறிஞர் அணி செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். தமிழகத்தில் உள்ள தனித்தொகுதிகளை பொது தொகுதிகளாக மாற்றிட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த வழக்கினை நடத்துபவர் வழக்கறிஞர் அணி பொருளாளர் திரு பொன்னுபாண்டியன் அவர்கள். நமது சங்கத்தின் சார்பில் குடும்ப விழாவில் நமது சமூகத்தைச் சேர்ந்த நலிவடைந்த மாணவ மாணவியருக்கு ஒவ்வொரு குடும்ப விழாவிலும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வருகிறோம். மேலும் பசும்பொன் அறக்கட்டளை வழங்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை 2022-23 கல்வியாண்டில் ரூபாய் 6.25 லட்சமும் 2023-24 ஆண்டு கல்வியாண்டில் ரூபாய் 7.20 லட்சமும் நமது சங்கத்தின் முயற்சியால் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நமது கொண்டையங்கோட்டை மறவரின மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கல்வி பணி தொடர்ந்து நடைபெறும். தமிழகத்தைச் சேர்ந்த நம் இன உறவினர்கள் மருத்துவ உதவிக்காகவும் ரத்தம் பெறுவதற்காகவும் நம் இன மருத்துவர்களை தொடர்பு கொண்டு உரிய நேரத்தில் உதவியுள்ளோம். சென்னையில் மாமன்னர் பூலித்தேவருக்கு முதலாக பிரம்மாண்ட விழா நடத்தி வருடந்தோறும் விழா தொடர்ந்து நடைபெறுகிறது. பசும்பன் தேவர் ஜெயந்தி விழா, வேலுநாச்சியார் பிறந்தநாள் விழா, மூக்கையா தேவர் நூற்றாண்டு விழா ஆகியவை நமது சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது சங்கத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை இதுவரையில் 1210. சங்கத்தில் இருப்புத் தொகை ரூபாய் 6,25,500 ரூபாய். அறக்கட்டளை இருப்புத் தொகை ரூபாய் 4,32,780 ரூபாய். வரும் ஆண்டு திட்டம் 9வது குடும்ப விழா நடைபெறுவதற்குள் சங்கத்தின் உறுப்பினர் எண்ணிக்கையை 2000 உயர்த்திட தீர்மானித்துள்ளோம். இதற்கான ஒத்துழைப்பை இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் அருகில் உள்ள உறவினர்களை சங்கத்தில் உறுப்பினராக இணைத்திட ஒத்துழைக்குமாறு வேண்டுகிறோம். நமது அறக்கட்டளை உறுப்பினர் எண்ணிக்கையை வரும் ஆண்டிற்குள் 100 புதிய உறுப்பினர்களை சேர்த்திட முடிவு செய்துள்ளோம். படித்து வேலையில்லாமல் இருக்கும் கிராமப்புற இளைஞர்களுக்கு சென்னையில் தங்கி அரசு பணி பயிற்சி பெற்றிட நமது உறவினர்கள் நடத்தும் வெற்றி IAS அகாடமி, கிங்மேக்கர் அகாடமி, மேத்தா அகாடமி, சன் அகாடமி, ஆர்வம் IAS அகாடமி ஆகிய பயிற்சி மையங்களின் இயக்குநர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த மேற்கண்ட முயற்சிகளுக்கு வந்திருக்கின்ற உறவினர் பெருமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நமது சமுதாயத்திற்காக உழைத்திட்ட 11 பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தேவர் பிறவியில் ஆரம்பித்து தேவர் மக்கள் இயக்கம் என்கின்ற அமைப்பை தொடங்கி
மேடைமணி என்ற பத்திரிகையை தொடங்கிய ஆசிரியர் அண்ணன் நவமணி அவர்கள், அண்ணன் நடராஜன் அவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துமாறு சகோதரி பேராசிரியர் செல்லா அவர்களை அழைக்கிறேன். நான் இந்நிலை உயர்வதற்கு காரணமான பெற்றோரை வணங்கி நல்ல உடல் உள்ள நலத்தை அருளிய இறைவனை வழிபட்டு இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய தொப்புள் கொடி உறவுகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாழ்த்துவதற்கு என்னை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்த்தும் தகுதி எனக்கு இருக்கிறதா என்பது பெரிய கேள்விக்குறிதான். ஏனெனில் சேவையை ஆற்றி பெருந்தொண்டு செய்து தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை நம் இன முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களை அடையாளம் கண்டு இன்று உங்கள் மத்தியில் ஒரு சிலரை மட்டும் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள். இன்னும் இதுபோல நம் சமூகத்தில் மற்றவர்களும் பின்தொடர்ந்து வர வேண்டும். அவர்களை வாழ்த்தும்படி எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பு இது. வாழ்த்துவதற்கு வயதில்லை எனினும் மனதிருக்கிறது. முதலாக சகோதரர் நவமணி தேவர் அவர்கள் தலைவராகவும் பசுமன் தேவர் சிந்தனை மையத்தின் தலைவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமது தேவரையாவை பற்றி எந்த குறிப்பை கேட்டாலும் எந்த நொடியிலும் எந்த கையில் குறிப்புகளும் இல்லாமல் மிகச் சிறப்பாக தேதியோடு இடம் பொருள் எல்லாத்தையும் தெளிவாக குறிப்பிடக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர் என்று அவர்களை எனக்கு தெரியும். ஆகவே அண்ணன் அவர்களை இந்த மேடையில் அவங்கள நாங்கள் வாழ்த்துவதில் கொண்டையங்கோட்டை மறவர் சமூகம் பெருமிதம் கொள்கிறது. அடுத்து நடராஜன் ஐயா அவர்கள் மேடைமணி இதழை நடத்தி அந்த தேவர் இனத்தை எழுச்சி கொள்ள செய்ததில் பெரும் பங்கு வகித்தவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் நேராக பார்க்கவே இல்லை. ஆனால் அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க மேடைமணி நடராஜன் அப்படின்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் குறிப்பாக தவசு பாண்டியன் என்னது அதான் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய எழுத்துக்களை நீ வாசிக்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடி எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அன்னார் அவர்களையும் இந்த அனைத்து மறவர் கொண்டையன்கோட்டை மறவர் சார்பாக வாழ்த்துகிறோம். அடுத்து விகா திரு ராமசாமி தேவர் அவர்கள் தேவர் இன போராளியாக நீண்ட நெடும் உழைப்பை கொடுத்தவர்களை வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். அடுத்து மா குருசாமி ஐயா அவர்கள் தேவர் இன போராளி. கடந்த தேவர் ஜெயந்தி அன்று அவர்களை சந்திக்கும் ஒரு பெரும் பாக்கியம் பெற்றேன். அவர்களும் இதற்காக நம்முடைய இன போராளியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அவர்களை இன்று நாம் அடையாளம் கண்டு பெருமிதம் படுத்துகிறோம். அடுத்து திரு இ மாடசாமி தேவர் அவர்கள் தேவர் மக்கள் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். அன்னாரையும் இந்த கொண்டையன்கோட்டை மறவையின் சார்பாக வாழ்த்துகிறோம். அடுத்து திருமதி தவமணி தேவி டிஎன்டி உரிமை போராளி. எனக்கு நீண்ட நெடு நாட்களாகவே ஒரு பெரிய குறை உண்டு. நம் இனம் தாய்வழி சமூகத்தை சார்ந்தது. ஆனால் அநேக நேரங்களில் ஆண்கள் தனித்து தான் எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்வேன், ஏன் உங்கள் மனைவியை அழைத்து வரவில்லை, உங்கள் சகோதரிகளை, உங்கள் மகளை, மருமகளை, பேரன் பேத்திகளை எல்லாம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்பேன். அப்பொழுதுதான் அவர்களுக்குள் அந்த இனப்பற்றை நாம் உருவாக்க முடியும். ஆனால் நம் சமூகத்தில் எந்த கூட்டம் நடந்தாலும் பெரும்பகுதி, அதாவது நாங்கள் 2-3 பேர் தான் போவோம் பெண்கள். சென்னையில் நடக்கிற கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்மணிகள் மட்டுமே வந்து கொண்டு இருப்போம். ஒவ்வொரு முறையும் நான் அதை பதிவு செய்வேன். இந்த முறை பெருமை கொள்ளும் விதத்தில் நமது அம்மா தவமணி தேவி அம்மாவை வந்திருக்கிறார்கள். அவருடைய உழைப்பு உங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் உங்கள் மனைவியை, உங்கள் சகோதரியை, உங்கள் மகளை, மருமகளை, பேத்தியை இங்கு அழைத்து வாருங்கள். அப்பொழுதுதான் நமது இனப்பெருமை என்ன என்று அவர்களுக்கு புரியும்.
ஏன்னா இங்கே சென்னை வாழ் மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது. எம்பிசி அப்படிங்கும் மொட்டையா. எம்பிசியில் நாம் என்ன யாருமா அப்படின்னா அடுத்து என்ன சொல்லுவோம், தேவர் அப்படிங்கும். சரி, அந்த தேவரில் நம்ம யாருமா? கொண்டையங்கோட்டை மறவர் அது வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம். உன் கிளைவழி என்ன தெரியாது. காரணம் யாரு? பெற்றோர் தான். ஆகவே இந்த பொறுப்பை நம் ஒவ்வொருவரும் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்வது, உங்கள் குழந்தைகளுக்கு கிளை வழிகளை அதனுடைய யதார்த்த சிந்தனை சொல்லுங்க. ஏன்னா அது சயின்டிஃபிக்கா திருமண உறவை நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய இனத்தில் குறையுள்ள குழந்தைகள் பிறக்காது. இதுதான் உண்மை, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது நம்ம அத்தை மாமன் மகளை மட்டும்தான் திருமணம் செய்கிற, மகனை திருமணம் செய்து கொள்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான திருமண உறவை மேம்படுத்தி வளப்படுத்திய நமது முன்னோர்கள் அழகாக இந்த திருமண அந்த கிளைவழிகளை சொல்லி இருக்கிறார்கள். மாற்றுக்கிளையில் நாம் திருமணம் செய்து கொள்வது என்பதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த அரும்பணியை டிஎன்டி உரிமை போராளியான அம்மா அவர்கள் இங்கு கௌரவிப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறது கொண்டையங்கோட்டை மறவர் நல சங்கம். அடுத்து திரு கே பூபதி ராஜா அவர்கள் எழுத்தாளர். அவர்களுடன் நான் பேசியிருக்கிறேன், அதாவது ஃபோனில் தான் பேசியிருக்கிறேன். சில புத்தகங்களை அவர்களிடமிருந்து வாங்கும் பொழுது ஒரு பெரிய அறிமுகம். ஏன்னா நம்ம இனம் என்று தேவர் என்று சொல்லிக்கொள்வதில் நிறைய பேர் பயப்படுறாங்க. அதையெல்லாம் தகர்த்து நான் மறத்தி என்று சொல்லிக்கொள்வதிலும் கொண்டையங்கோட்டை மறவர் இனம் என்று சொல்வதிலும் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இதில் ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் பதிவிட விரும்புகிறேன். நான் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால என் ஜாதி மறக்கப்படுவதில்லை. ஜாதி என்பது பிறப்பால் வருவது, மதம் என்பது நம்பிக்கையால் வருவது. இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். என் நம்பிக்கை, என் மூதாதையர் என்ன நம்பிக்கை அதை நான் அப்படி பின்பற்றிட்டு வரேன், அவ்வளோதான். இதில் நான் இனத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. தேவர் என்ற இனத்திலிருந்து நான் வெளியேற முடியாது. நீங்கள் என்னை வெளியேற்றவே முடியாது. அது என் உரிமை, பிறப்பால் கிடைத்த உரிமை. ஆகவே இந்த மறத்தி என்ற பெருமையை நான் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆகவே இந்த குழுக்களில் நீங்கள் சண்டை போடாதீங்க. கிறிஸ்தவர் ஆகவே தேவர் கிடையாது அப்படின்னீங்கன்னா நான் சண்டை போடுவேன் அதில். ஏன்னா அது என் உரிமை, பிறப்பால் கிடைத்த பெருமை. நான் சீவலப்பேரி பாண்டியுடைய ஒன்று விட்ட பேத்தி. ஆக நான் எப்படி மறத்தி இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். நீங்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது என்று சொல்லுவேன். இந்த இடத்துல ஆழமாக நான் பதிவு செய்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். ஆக இந்த எழுத்தாளர் பணியை மேற்கொள்கிறவர் அழகா தேவருடைய புத்தகங்கள் பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் ஆழ்ந்த ஆராய்ச்சி பண்ணிய புத்தகங்கள், அதையெல்லாம் வாங்கி படிப்பதற்கு ஊக்குவியுங்கள். ஏன்னா நானும் ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் சொல்கிறேன். எழுத்து பணிக்காக நாங்கள் பல லட்சங்களை செலவிடுறோம், பல வருடங்களை செலவிடுகிறோம். அதன் பின்புதான் ஒரு புத்தகம் என்பது மிகப்பெரிய பிரசவ வலியை விட வேதனையான ஒரு காலத்தை அபகரித்து கொண்ட ஒரு பணி அது. அந்த புத்தகத்திற்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கும்போது வருத்தப்படாதீர்கள். அந்த புத்தகம்தான், குனிந்து படிக்கிற புத்தகங்கள் நம் இனத்தை நிமிர்ந்து வாழ செய்யும். தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான அந்த கல்வியும் அந்த பேராற்றலையும் நமக்கு கொடுக்கும் என்பதையும் நான் பதிவு செய்து எழுத்தாளர் பூபதி ராஜா அவர்களையும் வாழ்த்துகிறேன். அடுத்ததாக திரு மு. ராஜபாண்டியன் பொதுச் செயலாளராக இருக்கிறார்கள். நேதாஜி சேனையின் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. அவர்களை பற்றி எனக்கு ரொம்ப தெரியல, மிகுந்த வருத்தம். ஆனாலும் அவர்களையும் கொண்டையங்கோட்டை மறவர் சார்பில் வாழ்த்தி வணங்கி அவர்களுக்கு இந்த விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். அடுத்து சமரசம் அண்ணன், பெயரில் மட்டும்தான் சமரசம். அவர் ஜாதியை பற்றிய விஷயங்களில் எந்த இடத்திலும் சமரசத்திற்கு அவர் உடன்பட்டவர் அல்ல. ஆகவே அவர்கள் எங்கும் துணிந்து வரலாற்றை, நம்மளுடைய பிஎம்டி கல்லூரியை மீட்பதில் அவர்கள் மிகப்பெரிய போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கே ரொம்ப சில நேரம் ட்ராவல் பண்ணணுமா கஷ்டம் அப்படின்னு நினைப்பேன்.
இந்த கல்லூரி பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது மேலநீலிதநல்லூரில் நம் கல்லூரியை காப்பாற்றுவதில் மிகப்பெரிய பங்கு அவர்களுக்கு உண்டு. வயோதிகம், வயது என்பது எண்ணிக்கை, அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க ட்ராவல் பண்ணுறது, அவங்க போய் ஒவ்வொருவரையும் சந்திப்பது, அந்த கல்லூரியை எப்படியேனும் நம் இனத்திற்கான கல்லூரியை மீட்டு கொள்வதில் மிகுந்த பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நினைச்ச நிமிஷத்தில் சென்னைக்கு வந்துடுவாங்க. உடனே போய் வழக்கறிஞர்களை பார்ப்பது, யாரெல்லாம் பார்க்கணுமோ அந்தந்த அதிகாரிகளை உடனே எந்த அலுப்பும் இல்லாமல் போகிறது எனக்கு மிகப்பெரிய அவங்கள பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். நாமளால் அவ்வளோ உழைக்க முடியவில்லையே என்று கூட பொறாமை சில நேரங்களில் உண்டு அண்ணனின் மீது. அவர்களையும் இந்த கொண்டையன்கோட்டை மறவர் சார்பில் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறோம். அடுத்து திரு நேதாஜி சுவாமிநாதன் ஆசிரியர், வலிமை தேசிய வலிமை பத்திரிகையுடைய ஆசிரியர். இவர்களை கடந்த ஆண்டு மதுரை பல்கலைக்கழகத்தில் சந்தித்தேன். அவர்கள் ரொம்ப எளிமையாக தினமும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லிங்க்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், புத்தம்புது செய்திகளை, சமூகம் சார்ந்த செய்திகளை, குறிப்பாக மறவர் சமுதாயத்திற்கு அவர்கள் ஆற்றும் சேவை, ஒரு மரத்தை வச்சுட்டோன்னா அதை தினமும் போய் பார்வையிடக்கூடிய ஒரு பண்பு, இப்படி பல நல்ல குணங்களை கொண்ட நேதாஜி சுவாமிநாதன் அவர்களை கொண்டையன்கோட்டை மறவர் சார்பில், சங்கத்தின் சார்பில் விருது வழங்கி கௌரவிப்பதில் எங்களுக்கு பெருமை என்று சொல்லிக்கொள்கிறேன். அடுத்ததாக பசும்பன் குரல் ஆசிரியராக இருக்கும் திரு சி தங்கராஜ் சகோதரர் அவர்களையும் கொண்டையன்கோட்டை மறவர் சங்க சார்பில் வாழ்த்துகிறோம். ஏன் ஒரு பத்திரிகை அப்படின்னு சொல்லும் பொழுதே அதை நடத்துவது இந்த காலத்தில் எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வாசிப்பாளர்கள் குறைந்து விட்டார்கள். ஒரு பத்திரிகைக்கு ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய் சந்தா வச்சா அதை கட்டுவதற்கு மலைப்பாக நினைக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. ஒரு பத்திரிகையை ஒவ்வொரு மாதமும் வெளியிடும் பொழுதும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சவால் என்பது மிக பெரியது. ஆகவே நீங்கள் இந்த கல்வி, இந்த பத்திரிகைகள் வாங்குவது, அதே நேரம் புத்தகங்கள் வாங்குவது, இதில் எல்லாமே உங்களுடைய தாராள குணத்தை நீங்கள் காண்பிக்கணும். குனிந்து படிக்கிற உங்கள் பிள்ளைங்க நிமிர்ந்து வாழ முடியும். ஆகவே ஒவ்வொரு பத்திரிகையிலும் சிறப்பான செய்திகள் தான் இருக்கும். பசும்பன் குரல் அப்படின்னா நம்ம சமூக மேம்பாட்டிற்கான செய்திகள் தான் அதில் அதிகமாக இருக்கும். இதில் சினிமா, விளம்பரங்கள் இதெல்லாம் குறைவு தான். ஆகவே நீங்கள் நம்மளுடைய இனப்பற்றை வளர்க்க வேண்டுமானால் இந்த பத்திரிகை துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு தங்கராஜ் ஐயா அவர்களையும் ஆதரியுங்கள். அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது. அடுத்து திரு டி மாரியப்ப தேவர், கிராமிய கலைஞர். இந்த கலைத்துறை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் மறவர் சமூகத்தின் முழு ஆளுமையின் கீழ் இருந்தது. இன்று நம்ம கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நாட்டுப்புற கலைகள்லாம் இன்னைக்கு அழிந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அதை இன்றும் பேடி பாதுகாக்கிறாங்கன்னா அதன் மீது இருக்கக்கூடிய அக்கறை. நம்முடைய முன்னோருடைய கலைகள் அதெல்லாம், அந்த கலைகளை பேணி பாதுகாப்பதில் முன்னெடுப்பு செய்கின்ற திரு டி மாரியப்ப தேவர் அவர்களை கொண்டையன்கோட்டை மறவர் சங்கம் வாழ்த்தி விருதினை வழங்க இருக்கிறது. அனைவரையும் வாழ்த்த வாய்ப்புகளை நல்கிய உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். அடுத்து வெற்றி IAS பயிற்சி மையம் வழங்கும் கல்வி ஊக்கத்தொகை பெற தகுதி பெற்ற மாணவ மாணவியர்கள் பட்டியல். அதிலே நேரில் 3 நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. மற்ற 15 நபர்கள் திருநெல்வேலி வெற்றி IAS பயிற்சி மையத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் வழங்குகின்ற தொகை போக்குவரத்து செலவுக்கு போக மிச்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சங்கம் சின்ன சங்கம், அண்ணன் மாதிரி ஆட்கள் உதவி பண்ணதுனால தான் இந்த மாதிரி கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நேரிலே திருநெல்வேலியில் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அண்ணன் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 15 மாணவர்கள் திருநெல்வேலியிலும், சென்னையில் நேரிலே 3 மாணவிகளும் பெற இருக்கிறார்கள்.
அந்த மாணவியருடைய பட்டியலை அறிவிக்கிறேன். பவித்ரா நர்சிங் டிப்ளமோ நர்சிங் கோர்ஸு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிக்காங்க. அடுத்து சுபாஷினி பிஎஸ்சி அக்ரி செட்டிநாடில் படிக்காங்க. கவிமலர் டிப்ளமோ ஸ்டாஃப் நர்ஸு ஜெயந்தி ஸ்டாஃப் நர்ஸு திருநெல்வேலி. சத்யன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக். மனோஜ் பாலிடெக்னிக். வேல்முருகன் ரேடியாலஜி வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி. விமல் பாலிடெக்னிக் காலேஜ். கௌசல்யா டிப்ளமோ இன் கோஆபரேஷன் மேனேஜ்மெண்ட். மகேஸ்வரி பாலிடெக்னிக் கல்லூரி பிஎஸ்ஆர் காலேஜ். மணிமாறன் பனிமலர் காலேஜ் பூந்தமல்லி. மரிய ரோசி இன்ஜினியரிங் காலேஜ் எம்ஏஎம் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி. அபி இன்ஜினியரிங் காலேஜ் ஜேபி இன்ஜினியரிங் காலேஜ் பிடெக். பொன்மணி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு உதயா இன்ஜினியரிங் காலேஜ். கணேஷ்குமார் அரசன் பாலிடெக்னிக் கல்லூரி. மாரீஸ்வரி சட்டக்கல்லூரி மாணவி. செல்வஸ்ரீ பிஇ கற்பகம் காலேஜ். சுபாஷினி பயோமெடிக்கல் படிக்கிறாங்க சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த மாணவ மாணவியர்களில் பவித்ரா அவர்கள் நேரிலே பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். பவித்ரா நர்சிங் டிப்ளமோ நர்சிங் ஸ்டாஃப் நர்ஸு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி. பவித்ரா வடக்கு புளியம்பட்டி மானூர் தாலுகா திருநெல்வேலி மாவட்டம். அடுத்து கவிமலர் ஸ்டாஃப் நர்ஸு கோயம்புத்தூரில் படிக்காங்க. அவள் சார்பில் அவளுடைய மாமனார் சென்னையில் இருக்கிறார், அவர் பெற்றுக்கொள்கிறார். அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரீஸ்வரி சட்டக்கல்லூரியில் படிக்கிறார், அவருடைய மாமா பெற்றுக்கொள்கிறார். சண்முகம் அவர்கள் சிறிது உரையாற்றுவார்கள். நம்ம அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஏற்கனவே மேடையில் நம்ம மாமா அவர்களும் மற்ற அண்ணன் அவர்கள் மாமா அவர்கள் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் நம்ம சொந்த உறவுகள். எப்போதுமே திருநெல்வேலியவே இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பார்க்குறது. இதில் நிறைய பெரியவங்க வந்திருக்கீங்க, பட் அது ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் இன்னும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளையும் ஆக்சுவலாக அடுத்த ஃபங்க்ஷனில் கூட்டு வரணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சமுதாய உணர்வு அப்படிங்கிறது இன்றைய மாணவ மாணவிகளுக்கு சுத்தமாக இல்லை. ஸோ அதில் நிறைய பேர் வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும், ஒரு சமுதாயத்தை பற்றின வளர்ச்சியும் தோன்றும். எல்லாமே அந்த காலத்து மக்கள் தான் நிறைய வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு தான் வேணும், இன்றைக்கி வளர்ந்து வர்ற சமுதாயத்துக்கு வேணும். ஸோ அதனால் அடுத்த வாட்டி எல்லாருமே உங்களை வீடுகளில் உள்ள குழந்தைகளை கூட்டுவாங்க, நல்ல பண்புகளை சொல்லி வளர்க்கலாம். கல்வி ஒரு சமுதாயத்தை ரொம்ப ரொம்ப மேம்படுத்தும், கல்வி தான் மேம்படுத்தும். நல்ல கல்வி மூலமாக நீங்கள் உயர்ந்த பதவிகளை அடைய முடியும். அது அரசு ரீதியாகவும் இருக்கலாம், தனியார் மயமாகவும் இருக்கலாம். ஒரு பெரிய கம்பெனி, தனியார் கம்பெனியில் நல்லா படித்து ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்த பல மாணவ மாணவிகளை அவங்க பின்னாடி இந்த கம்பெனிக்கு கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய உதவிகளை செய்யணும் அப்படின்னா மேல் இருக்கக்கூடிய பதவிகளில் நிறைய நம்ம சமுதாய மக்கள் வரணும். வந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஸோ அதனால் நீங்கள் கல்வியை நல்ல கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ எல்லாருமே ஒரு கல்லூரி அளவில் அல்லது காலேஜ் முடித்ததுக்கப்புறம் தான் நல்ல கல்வியை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பட் ஆனால் அது சரி கிடையாது. நீங்கள் பள்ளிகளில் இருந்தே, ஸ்கூலில் இருந்தே ஒரு சிறந்த கல்வியை நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த மாணவனை நீங்கள் ஷேப் பண்ண முடியும்,
பின்னாடி ஒரு உயர்ந்த பதவிக்கு கொண்டு வர முடியும். அதனால் குழந்தை தானே அப்படின்னு நினைக்காம குழந்தை பருவத்திலேயே நல்ல ஒரு கல்வியை கொடுத்து அடுத்தடுத்த அளவுக்கு மேம்படுத்தி கொண்டு வாங்க. கண்டிப்பாக இந்த சமுதாயம் பெருசாக வளரணும் அப்படின்னா நல்ல கல்வி அடிப்படையில் மிக உயர்ந்த பதவியில் பலர் வர வேண்டும் என்பது என்னோட வேண்டுகோள். ஆக்சுவலாக அந்த கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறதே வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். மறுபடியும் இது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை, ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்காக. மொத்தம் வந்து 18 மாணவர்களுக்கு நாம் கொடுக்குறோம். நான் தான் நிறைய பேரை வந்து சென்னை கூட்டு வராதீங்கன்னு நானே சொன்னேன். ஒரு 6 மாணவர்கள் 10th 12th அவங்களுக்கும் கல்வி உதவித்தொகை மொத்தம் 24 மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குறோம். நம்ம சமுதாயத்தில் சென்னை எதுக்காக வர வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னா, அவங்க வந்துட்டு போகிறதுக்கே ஒரு செலவாயிரும், இங்கே வந்து தங்கணும், அது வேஸ்ட்டு, கொடுக்குற பர்பஸே வீணாக போயிடும். அதனால் அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணிடலாம், அவங்களுக்கு அப்புறம் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது இல்லாமல் நீட் கோச்சிங், சிவில் சர்வீஸ் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். நான் கூட நீட் கோச்சிங்கில் கூட யாராவது வேணும்னா சொல்லுங்கள், கஷ்டப்பட்ட பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னா நான் இலவசமாக சேர்த்துக்கிடுறேன்னு சொன்னேன். பட் சொல்லி 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் யாரும் சேரலை. பெரிய வேதனைக்குரிய விஷயம் அது. மற்ற சமுதாயத்திலலாம் ஒரு ஆஃபர் பண்ணால் அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இதே ஆஃபரை கொங்கு மண்டலத்தில் மட்டும் போட்டு பாருங்கள், அடுத்த செகண்ட் அள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம இதில் அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஓகே, இதுதான் உண்மை. ஏன்னா சங்கரங்கோயில் ஆடி திவஸ் அன்னைக்கு நான் சொன்னேன், யாருனாலும் சேர்த்து விடுங்க, நான் இலவசமாகவே ஆன்லைனில் நீட் கோச்சிங் கொடுக்குறேன்னு. பட் இது வரைக்கும் ஒருத்தர் கூட யாரும் சேர்த்து விட்டதில்லை. ஸோ ஏன்னா அந்த இதுலேருந்தே தெரியுது நம்ம சமுதாயம் எவ்வளோ பேக்வேர்டாக இருக்கும்னு தெரியுது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், படிப்பை நல்லா கொடுங்க, நல்லா மேம்படுத்தி பெரிய அளவில் முன்னேறணும். பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, இன்னும் நிறைய குழந்தைகள் உங்கள் ஊர்களில் முடியாத குழந்தைகளை, ஒவ்வொரு குழந்தைகளை படிக்க வைங்க. கண்டிப்பாக நம்ம வளர்ச்சி பெறுவோம். மிகப்பெரிய அளவில் தமிழக அளவில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலையும் நம் சமுதாய மக்கள் பெரிய பதவிகளை அடைய வேண்டும் என வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.